ஹலோ ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கறோம்னா ஒரு சூப்பரான வீடியோங்க. இந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்க. எல்லாத்துக்கும் ஒரு பயனுள்ள வீடியோ. ஒரு லித்தியம் பேட்டரி சார்ஜர் வந்து டிஸ்பிளேயோட நம்மளே ரெடி பண்ணலாம். அதுக்கு என்ன பொருள் தேவை அப்படின்ட்டு பார்ப்போம். இந்த சார்ஜர் போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம ஹெட்செட் இருக்கலாம், நம்ம நார்மல் ஹெட்செட் வேல்யூ காமிக்கக்கூடிய அந்த ஹெட்செட்டில் உள்ளது டேமேஜாக இருந்துச்சு. அதை எடுத்து நான் செட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இப்போ இந்த ஹெட்செட்டில் உள்ள போர்டு தான் இந்த போர்டு. பாருங்க, நமக்கு ரைட் லெஃப்ட் அந்த காதுல இயர்ஃபோன் இருக்கு பாருங்க. இந்த போர்டு அதுல சார்ஜிங் போர்டு. அதை நம்ம ஓப்பன்ல நம்ம கொஞ்சம் டேமேஜ் ஆயிட்டு அதை வந்து நம்ம தூர போட வேண்டாம், மிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு அதை ஒரு ஆல்டர்னேட்டிவா மாத்தும், அதை வேற ஏதாச்சும் ஒரு பொருளா மாத்தும் அப்படின்னுட்டு நம்ம இந்த ஒரு சார்ஜரை ரெடி பண்ணியிருக்கோம். லித்தியம் பேட்டரி சார்ஜரா இது வந்து நமக்கு மெயினா பயன்படும். இதுல முக்கியமான ஒரு அம்சமே உங்களுக்கு டிஸ்பிளே தான். இந்த டிஸ்பிளே வந்து நமக்கு வந்து அதோட வந்ததுனால நமக்கு லித்தியம் பேட்டரி போட்டு சார்ஜ் பண்ணும்போது எவ்வளவு பாயிண்ட் சார்ஜ் இருக்கு அப்படின்னு பாத்துக்கலாம். இப்போ பாருங்க, ரைட் லெஃப்ட் அந்த இயர்போன் இருக்கு பாருங்க. நமக்கு வந்து அந்த செட்டப் சர்க்கியூட் நமக்கு தேவையில்ல. அதாச்சும் உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி இது ஹெட்போனுக்குள்ளது அப்படின்னு காமிக்கிறதுக்காண்டி இந்த போர்டில் உள்ளதுன்னு காமிக்கிறதுக்காண்டி உங்களுக்கு வச்சிருக்கேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நமக்கு இந்த போர்டுல தேவையானது பிளஸ் மைனஸ் அந்த ரெண்டு ஒயர் மாத்திரம் தான். அந்த ரெண்டு ஒயரை வச்சு தான் நம்ம வந்து லித்தியம் பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ண போறோம். அந்த ரெண்டு லைனுமே பேட்டரிக்கு உள்ளதுதான். அந்த அதுல இன்பில்டா உள்ள பேட்டரியை நம்ம அதை தூர தூக்கிட்டு நம்ம நார்மல் லித்தியம் பேட்டரியா சார்ஜரா நம்ம ரெடி பண்ண போறோம். பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க போர்டு. உங்களுக்கு இதுல மெயின் கான்செப்டே இந்த ஒரு டிஸ்பிளே தான். பாருங்க, இந்த பேட்டரியை தான் நம்ம சார்ஜ் பண்ண போறோம். இந்த லித்தியம் பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ண போறோம். நமக்கு இதுக்காண்டி சார்ஜர்லாம் இருக்கு, நம்மளா சொந்தமா ரெடி பண்றது இது. அதாச்சும் இதுக்குன்னு லித்தியம் பேட்டரிக்குன்னு ஒரு சார்ஜர் நான் பழைய வீடியோல போட்டிருப்பேன். இதை எப்படி சார்ஜ் பண்ணலாம், அதுக்கு என்ன போர்டு வாங்கணும், என்ன மாடல் வாங்கணும் அப்படின்ட்டு. இப்போ அது இல்லாம இப்படி டிஸ்பிளேயோட நமக்கு வந்து இந்த இயர்போன் டிஸ்பிளே போர்டை வச்சு நம்ம வந்து செட் பண்ணி ஒரு அழகான ஒரு லித்தியம் பேட்டரி சார்ஜர் ரெடி பண்ண போறோம். இப்போ இந்த பேட்டரியில எவ்வளவு வோல்ட் சார்ஜ் இருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்க்க போறோம். பாருங்க, பாத்தீங்கன்னா போர்டுல இருந்து உள்ள பிளஸையும் பேட்டரியிலையும் பிளஸ்லையும் கரெக்டா வைங்க. போர்டுல இருந்து வரக்கூடிய பிளஸ், போர்டுல இருந்து பிளஸ், அதுக்கப்புறம் பேட்டரி மைனஸ். அதே மாதிரி போர்டுல இருந்து வரக்கூடிய மைனஸ், பேட்டரியில இருந்து வரக்கூடிய மைனஸ். இப்போ பாத்தீங்கன்னா 95 வோல்டே இதுல வந்து இருக்கு. அதாச்சும் முக்கால்வாசி சார்ஜ் வந்து இந்த பேட்டரியில இருக்கு. மறுபடியும் உங்களுக்கு காமிக்கிறேன். கீழோடி பட்டன் இருக்கும். அதுல பாருங்க, இந்த பட்டன் நமக்குன்னா எல்இடி லைட்டும் எரியும். அது மேல பாருங்க டிஸ்பிளே நமக்கு 95 காமிக்குது. இப்போ இந்த பேட்டரியில வந்து உங்களுக்கு வந்து முக்கால்வாசி சார்ஜர் இருக்கு. இந்த சார்ஜரை வந்து ரெடி பண்றதுக்கு உங்களுக்கு மெயினே இந்த டிஸ்பிளே அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்டா நான் உங்களுக்கு இந்த போர்டை ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். ஒரு டிஸ்பிளே இருந்துச்சுன்னா ஒரு வேல்யூ வந்து எவ்வளவு இருக்கு, ஒரு பேட்டரியில வோல்டேஜ் எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம். இப்போ இதுல 95 இருக்கு நமக்கு. இந்த டிஸ்பிளே வந்து நமக்கு மெயினா வந்து எல்லாருக்குமே தேவைப்படும். இந்த டிஸ்பிளே உள்ள ஒரு சார்ஜர் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி நான் இந்த வீடியோ போடுறேன். இப்போ பாருங்க, மறுபடியும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 95 இருக்கு. இப்போ இத நம்ம வந்து செட் பண்ணி உங்களுக்கு நம்ம காமிக்க போறோம். இதை வந்து எப்படி ஏதாச்சும் ஒரு செட்டப்ல வச்சு இதை வந்து நம்ம ரெடி பண்ணி காமிக்க போறோம். இப்போ இதுக்கு தேவையானதை பாருங்க. ஒரு லித்தியம் பேட்டரி வந்து அடாப்டர் ஒன்று வாங்கிக்கிடணும். இது வந்து கடையில நம்ம லோக்கல் ஷாப்லேயே கிடைக்கும். இந்த அடாப்டர் பாத்தீங்கன்னா இந்த பேட்டரி வந்து உள்ள போடுற மாதிரி இந்த அடாப்டர் இருக்கும். இதுலயே உங்களுக்கு வந்து பிளஸ் மைனஸ் அப்படிங்கிற ரெண்டு லைன் வந்து அதுலயே வந்துடும். இது உங்களுக்கு தனியா பேட்டரி சால்விங் பண்ணிக்க வேண்டாம். உங்களுக்கு ஒவ்வொரு பேட்டரியும் ஈஸியா ஃபிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த இது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இயர்போன்ல உள்ள அந்த போர்டு ஒன்று தேவைப்படும். இந்த இயர்போன் நான் உங்களுக்கு போட்டோ காமிக்கிறேன். அந்த போட்டோவில் உள்ள இயர்போன் தான் போர்டு தான். அந்த போர்டு டேமேஜா இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒன்று வாங்கி அதை ஓப்பன் பண்ணினாலும் நீங்க இதே மாதிரி ரெடி பண்ணுங்க. இப்போ அதை ஃபிட் பண்ணதுக்கு ஒரு போர்டு வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி என்கிட்ட இருந்த ஒரு சதுரமா இருந்த ஒரு பாக்ஸ், பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த பாக்ஸ்ல தான் நம்ம ரெடி பண்ண போறோம். அது போக டபுள் அண்ட் டேப் நம்ம தேவைக்கு ஏற்ப ஒட்டதுக்கு, அந்த பொருட்களை ஃபுல்லா ஒட்டதுக்கு டபுள் அண்ட் டேப் எடுத்துருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் டபுள் அண்ட் டேப்பை கட் பண்றோம். கட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பொருளை வந்து ஒட்டும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த நம்ம எடுத்துருக்க அந்த பிளாஸ்டிக் மூடியில ஃபர்ஸ்ட் ஒட்டிக்கிட்டு பாருங்க, நல்லா கொஞ்சம் டைட்டா ஒட்டிக்கோங்க. அந்த மூடியில விட்டுறோம். ஒட்டிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அந்த போர்டை நம்ம வந்து எடுத்துக்கலாம். அந்த போர்டை வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதுல ஃபிட் பண்ணோம். அந்த டபுள் அண்ட் டேப்ல ஃபர்ஸ்ட் போர்டை வந்து ஒட்டும். பாருங்க, நான் ஒட்டுறேன். கொஞ்சம் டைட்டா ஒட்டுங்க. இந்த செட்டப்ல உங்களுக்கு எந்த ஸ்டைல்ல வருதோ அந்த மாதிரி நீங்க வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணலாம், என்கிட்ட இந்த மாதிரி பொருள் இருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு செட் பண்ணி காமிக்கிறேன். நீங்க எந்த டிசைன்லனாலும் நீங்க ரெடி பண்ணலாம். வீடியோக்காண்டி உங்களுக்கு இப்படி நான் செட் பண்ணி காமிக்கிறேன். நீங்க எப்படினாலும் மாடலா செட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தகுந்த மைண்ட் செட்ல. இப்போ நம்ம அடுத்து வந்து டிஸ்பிளேவை நிக்க வைக்கும் பாருங்க. டிஸ்பிளேயும் அதே மாதிரி ஒரு டபுள் அண்ட் டேப் போட்டு அந்த பிளாஸ்டிக் டப்பால மூடியில வந்து ஒட்டிட்டு அதில் உள்ள ரிமூவ் பண்ணிட்டு இப்போ அந்த வந்து டிஸ்பிளேவை நம்ம ஓட்டுறோம். டிஸ்பிளே வந்து நம்ம ஒட்டிட்டோம்.
அதையும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க. டிஸ்பிளே நம்ம ஒட்டிட்டோம். இப்போ நமக்கு வந்து சார்ஜிங் போர்டு வந்து ரெடி. சார்ஜிங் போர்டை வந்து நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து வந்து 2 லைனும் நம்ம ஃபஸ்ட்டு சால்ட்ரிங் பண்ணி வச்சிருக்கோம். ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிற 2 லைனை வந்து அந்த போர்டுலேருந்து சால்ட்ரிங் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்தபடியாக நம்ம வந்து அந்த அடாப்டர் வந்து ஓட்டும். அந்த அடாப்டரே அது பக்கத்துலேயே ஓட்டும். இந்த அடாப்டர் ஓட்டுறதுக்கு நம்ம மறுபடியும் டபுள் டேப் எடுக்கிறோம். உங்களுக்கு டேப்பை வந்து கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பிடிமானம் கொஞ்சம் நல்லா பிடிச்சு நிற்கும். அதனால் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி ஓட்டுவோங்க. இப்போ நம்ம அதே மாதிரி அதில் ஓட்டோம். கொஞ்சம் டிஸ்பிளேக்கு மேலே கொஞ்சம் தள்ளி ஒட்டியிருக்கோம். ஒட்டிட்டு அந்த தாளை மேலே உள்ள தாளை கிழிச்சிருங்க. இப்போ நம்ம அதை கிழிக்கிறோம். கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அதாச்சும் அந்த ஒட்டுறது கொஞ்சம் டைட்டாக இருக்குது, அதனால் வர மாட்டேங்குது. இப்போ வந்துட்டு பாருங்க. இப்போ நம்ம அந்த அடாப்டரை வந்து எடுத்து அதில் ஃபிட் பண்ணோம். ஒட்டும் கரெக்டாக வச்சு அதுக்கு நேராக வச்சு உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் எந்த சைடு மாறினாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு லைன் கொடுக்கும்போது கரெக்டாக கொடுத்துவோங்க. இப்போ கரெக்டாக பாருங்கள், நம்ம ஒட்டியாச்சு. இப்போ ப்ளஸ் எடுத்து அந்த போர்டுலேருந்து வரக்கூடிய ப்ளஸ் ஒயரு 2 ப்ளஸ்ஸும் கரெக்டாக இருக்கணும். மாற்றி நீங்கள் ஃபிட் பண்ணிடக்கூடாது. போர்டில் உள்ள ப்ளஸ்ஸும் அந்த லித்தியம் பேட்டரி அடாப்டரில் உள்ள ப்ளஸ்ஸும் கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணுங்கள். அதை டைட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. லூஸாக ஜாயின் பண்ணால் இது வந்து சார்ஜிங் மெத்தட் அப்படிங்கிறதுனால லூஸாக ஜாயின் பண்ணால் பேட்டரி சரியாக சார்ஜ் ஆகாது. உங்களுக்கு வந்து அந்த போர்டு ஹீட் ஆகி போகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் ஜாயிண்ட்டு வந்து நல்லா டைட்டாக பண்ணிக்கிறணும். இப்போ அடுத்து மைனஸ் லைன் எடுத்துருக்கோம். போர்டில் உள்ள மைனஸையும் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த அடாப்டர் உள்ள மைனஸையும் ஜாயின் பண்ணுறோம். லைட்டாக அதையும் ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ 2 ஜாயிண்ட்டுமே செட் பண்ணிட்டோம். நம்ம 2 ஜாயிண்ட்டுமே நம்ம பண்ணியாச்சு. இப்போ அடுத்தபடியாக 2 லைனுமே ஒட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி டேப்பு போடணும். இந்த லைனும் ஷார்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம டேப் போடணும். இப்போ நம்ம அதுக்காண்டி ஒரு டேப் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த லைனை வந்து ஒட்டி விட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு மைனஸ் லைனை விட்டுறேன். பாருங்கள், இது வந்து ஒரு சேஃப்டிக்காண்டி தான் விட்டுறோம். உங்களுக்கு வந்து இப்படி கரெக்டாக நீங்கள் ஃபிட் பண்ணி உங்களுக்கு இதை கொஞ்ச நாள் நீங்கள் யூஸ் பண்ணணும், அதாச்சும் நம்ம இதை வந்து ஒரு பெர்மனண்ட் பொருளாக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டேப்லாம் போட்டு கரெக்டாக ஃபிட் பண்ணால் தான் அது வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாது, உங்களுக்கு ஷார்ட் சர்க்யூட் ஆகாது. அதனால தான் நம்ம வந்து இப்படி ரெடி பண்ணுறோம். பாருங்கள், மைனஸை ஒட்டிட்டோம். இப்போ வந்து ப்ளஸ்ஸை ஒட்டுறோம். ப்ளஸ்ஸை அதே மாதிரி நல்லா டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. பாருங்கள், நம்ம ப்ளஸ்ஸையும் நம்ம ஒட்டிட்டோம். இப்போ வந்து 2 வேலையுமே ஃபினிஷிங் ஆகிட்டு இப்போ வந்து இதை ஒயரை வந்து அரேஞ்ச் பண்ணும். அதை குறுக்கு கிடக்கு, அதனால கொஞ்சம் ஒரு ஓரமாக தள்ளி அதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கோம். இப்போ அந்த சைடு வச்சு அதில் ஒரு டேப் போட்டு விட்ருவோம். இந்த ஓரமாக வச்சு ஒரு டேப் போட்டு விட்டா ஒயர் வந்து ஒரு சைடாக ஒதுங்கிடும், கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு ஓரமாக வச்சு நம்ம ஓட்டி விட்றோம் ஒயரை. உங்களுக்கு வந்து இந்த ஃபிட்டிங் வந்து எந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்கள் ஸ்டைலில் நீங்கள் எந்த மாதிரி ஒரு டப்பா மாதிரி அதுக்குன்னு உள்ள ஒரு டப்பா மாதிரி நீங்கள் சதுரமாக இருந்தாலும் அந்த செட்டப்பை ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன டிசைன் தோணுதோ அந்த டிசைனில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வீடியோக்காண்டி நம்ம வந்து ஒரு சதுரமான ஒரு பிளாஸ்டிக் போர்டு கிடந்துச்சு, அதில் நம்ம ஃபிட் பண்ணி காமிக்கிறோம். உங்கள் ஸ்டைலில் நீங்கள் பெர்மனெண்ட்டாக அதை வந்து ரெடி பண்ணதுக்கு நீங்கள் எப்படினாலும் செட் பண்ணிக்கலாம். சர்க்யூட் லைன் மட்டும் கரெக்டாக நான் கொடுத்த மாதிரி கொடுத்துக்கிடணும். இப்போ பாருங்கள், நம்ம பேட்டரியை வந்து அந்த அடாப்டரில் மாட்டுறோம். லித்தியம் பேட்டரியை பாருங்க 94 இருக்கு. அதாச்சும் 94%, அதாச்சும் 3/4% மேலே ஃபுல் பர்சன்டேஜ் தான் அந்த பேட்டரியில் வந்து வோல்டேஜ் இருக்கு. இப்போ 94 இருக்குது. இப்போ இந்த இதை வந்து நம்ம டைரெக்டா அடாப்டரில் கொடுத்து சார்ஜ் போட்டு பார்ப்போம். உங்களுக்கு வந்து சி டைப் தான். பாருங்க, அந்த சைடில் தான் சி டைப் இருக்கும். சி டைப் பின் வந்து நம்ம வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணி பாருங்க, சி டைப்பு ஜாயின் பண்ணி விடுறேன். பாருங்க, சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் 94ங்கிறது பிளிங்க் ஆகுது. அது போக மேலே உள்ள பாயிண்ட்டை பாருங்க, அந்த பாயிண்ட் வந்து கடைசி பாயிண்ட்டை பாருங்க. மேலே உள்ள அந்த டாட்டா ரவுண்ட் ஆர்ச்சி மாதிரி இருக்கா, அதில் உள்ள கடைசி பாயிண்ட்டை பாருங்க. அந்த கடைசி பாயிண்ட் முதல் தான் சார்ஜ் ஆகுது. கிட்டத்தட்ட இந்த பேட்டரி வந்து ஃபுல்லா இருக்கு. நம்ம வேற பேட்டரியை போட்டு உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி பார்ப்போம். வேற பேட்டரியை போடும். பேட்டரியை கலட்டுறாலும் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து அந்த இதைத்தான் சார்ஜரை தான் உருவணும். பேட்டரியை கலட்டுறதுக்கு முன்னோட்டி நான் வந்து மாற்றிக்கு உருவிட்டேன். இப்போ அடுத்த பேட்டரியை வந்து நம்ம போடும். இந்த பேட்டரியில் எத்தனை பாயிண்ட் சார்ஜ் இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, இன்னொரு பேட்டரி நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இது வந்து ஆன் ஆகலை. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள ஒரு கேப் கிடக்கு பார்த்தீங்களா, அந்த ப்ளஸ்
லைன்ல வந்து அடாப்டர்ல பிளஸ் லைன்ல லித்தியம் பேட்டரி பிளஸ் வந்து ஜாயின் ஆகலாம். ஒரு லைன்ல ஒரு கேப்பு கிடக்கு. உள்ள நீங்க நல்லா பாத்தீங்கன்னா உள்ள ஒரு கேப்பு கிடக்குது. அந்த கேப்பு கிடக்கு பாத்தீங்களா? இந்த கேப்பை வந்து நம்ம வந்து சரி பண்றதுக்கு ஒரு செம்பு கம்பியை, சின்ன செம்பு கம்பியை சுத்தி அதுக்குள்ள வச்சு நம்ம உள்ள அமுக்கி விடுறோம் பாருங்க. அப்படின்னா தான் கண்டினியூட்டி கிடைக்கும். இப்போ பாருங்க ஆன் ஆயிட்டு. இப்போ இந்த பேட்டரியில பாத்தீங்கன்னா 0.3 அதாச்சும் 3% தான் இந்த பேட்டரியில வந்து சார்ஜ் இருக்கு. ஸோ இந்த பேட்டரியை தான் நம்ம சார்ஜ் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த வீடியோக்காண்டி உங்களுக்கு செட் பண்ணி காமிக்கணும். குறைஞ்ச அளவு பேட்டரியில உள்ளதை சார்ஜ் பண்ணி காமிச்சா உங்களுக்கு நல்லா இருக்கும். பாருங்க ஏறிக்கிட்டு இருக்கு. இப்போ பாருங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் காமிச்ச அந்த ஆர்ச் மாதிரி உள்ள அந்த லைட்டை பாருங்க. ஃபுல்லா இல்ல எம்டியா இருக்கு இந்த பேட்டரி. அதனால ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஏறிக்கிட்டு இருக்கு. 1 2 3 ஏறுது. சென்டர்ல உள்ள பாயிண்ட் வந்து 3 வோல்ட், அதாச்சும் 3% மட்டும் தான் இருக்கு. வோல்ட் கிடையாது. 3% மட்டும் தான் அதுல வேல்யூவா சார்ஜ் இருக்கு. இப்போ அது ஏறிக்கிட்டு இருக்கு. பிளிங்க் ஆகுது பாருங்க. ஒரு சூப்பரான ஒரு லித்தியம் பேட்டரி சார்ஜர் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஹெட்செட் இதை வந்து யாருமே மிஸ் பண்ணாதீங்க, தூரப்படாதீங்க. டிஸ்பிளே உள்ள மாதிரி சில ஹெட்செட் வரும் பாத்தீங்களா, உங்களுக்கு அதுல எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்ட்டு வேல்யூ காமிக்கக்கூடிய இதே மாதிரி உள்ள போர்டுகள் உள்ள ஹெட்செட்லாம் ரொம்ப ஹெட்செட் லோக்கல் ஹெட்செட் வருது. அந்த மாதிரி ஹெட்செட் வந்து நீங்க உடஞ்சிருந்தா தூரத்துக்கு போட வேண்டாம். இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே உள்ள லித்தியம் பேட்டரி சார்ஜரா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோல நான் உங்களுக்காண்டி இந்த உடஞ்சதை எடுத்து ரெடி பண்ணி யாருமே தூர போட வேண்டாம், இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணலாம், பயனுள்ளதா இருக்கும்ட்டு நான் காமிச்சிருக்கேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.